திங்கட்கிழமை சாயங்காலம், செவ்வாய்க்கிழமை சாயங்காலம், புதன்கிழமை சாயங்காலம் பைபிள் ஸ்டடி. ஆமே, ஒவ்வொரு நாளும் சபையில் ஏதாவது ஒரு முடியும். செவ்வாய்க்கிழமை கீபோர்டு கிளாஸ், 10 பேர் கீபோர்டை தூக்கிட்டு வரட்டுமே படி. சபை பூட்டப்படக்கூடாது. சொல்லுங்க ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மனம் திருப்புதல் ஏற்படுவதா ஆண்டவரே? நாங்க இங்க வந்தா எங்க மனைவி சாட்சா திறந்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ஒரு விசுவாசி ஏற்படுத்தணும். 24 மணி நேரமும் எங்கள் சபையில் இருந்து ஒரு ஜெப தூபம் எழுத வேண்டும். ஆண்டவரே, நல்ல ஆவியில வரை தீமையில கொடுக்கல. அவன் எல்லாரும் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் பூட்டி போட்டு வரக்கூடாது. நான் இன்னைக்கு இங்க வந்தாலும் அந்த வீதியை ஊழியர்கள் நடக்குதப்பா. ஆண்டவரே, ஆசிரியர்கள் ஊழியர் செய்யறாங்க. ஆமே, ஒரு ஜெப வீடு, ஒரு ஜெப வீடு, என் கிராமத்திற்கு ஒரு ஜெப வீடு, என் கிராமத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கு, என் கிராமத்திற்கு ஆண்டவரை ஒளியாக வைத்திருக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் நடந்து போகும் பொழுது, உங்க நிழல் படும் பொழுது அநேகர் ஜெபம் பண்ண சுகமாவாங்க. உங்களை வீட்டுல கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அந்த ஏரியாவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த ஊழியர் ஐக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற பாஸ்டர்களுக்காக இந்த பிறந்த நாளிலே அவர்கள் மேல் விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவர் அவர்களை நேசிக்கிற அத்தனை பேர் இந்த ஊழியர் ஐக்கியத்திலே உண்மையாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க. அருமையான செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிற 3 முறை அறிவே சொல்லுங்க. அப்படிப்பட்ட விசேஷ புதிய ஊழியங்களை, அனுபவங்களை நமக்காக கொண்டு வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாம் செபிப்போம்.